2 மணிக்கு எல்லாமே பழனி போய் ரீச் ஆயிருந்தோம். 3:30க்கு எல்லாமே ரூம் வந்து லாக் பண்ணிட்டு நாங்களுமே சாமி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். பழனிக்குள்ளே என்டர் ஆகும்போதே வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு கோயில் எப்படியும் கூட்டமாக தான் இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஐயப்ப சுவாமி பக்தர்கள் வந்து இருந்தாங்க. இங்கே வந்து விஞ்சும் ரோப் காரும் இருக்குது. பட் பழனிக்கு வந்து எப்போ ஏறும்போதும் படிக்கட்டு ஏறி தான் போவோம். பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுனால யானை பாதையில் தான் வந்து நடந்து போகணும். அதுவே வந்து கொஞ்சம் நெட்டாக தான் இருக்கும். பட் யானை பாதையில் படிப்பாதையில் போகிறத விட யானை பாதையில் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு யானை பாதை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் போன டைம்க்கு என்னவோ பார்த்துருக்க வேண்டியது ராஜ அலங்காரம் தான். ஆனால் 3 hours வந்து குடவுனில் லாக் பண்ணிட்டாங்க. நைட் 9:30க்கு தான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. பாலதண்டாயுதபாணி சுவாமியை வந்து விபூதி காப்பில் தான் பார்த்தோம். எப்படி பார்த்தா என்ன, நம்ம முருகரே வந்து ராஜா தானே. எங்களுக்கு மலை மேலேயே வந்து 10:15 பக்கம் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து தங்கத்தேர் இழுத்ததையுமே பார்த்தோம். முருகரை பார்த்த அதே பரவச நிலையோட வந்து சந்தோஷத்தோடும் மலை மேல இருந்து இறங்கி திரும்ப ரூமுக்கு வந்து தூங்கியாச்சு. என்னோட சாரி அண்ட் பிளவுஸ் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பாய்.